அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜகவின் புதிய தலைவரை இறுதி செய்து அறிவிக்க மேலிட தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி இன்று பிற்பகல் சென்னைக்கு வரவிருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விரிவான விவரங்கள். அடுத்த மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்வு முறை இன்று தொடங்குகின்றது. அதன்படி இன்று பிற்பகல் 2 மணி முதல் கமலாலயம் சென்று பாஜகவில் அந்த அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்தவர்கள் மாநில தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நைனா நாகேந்திரன் உட்பட ஒரு சிலருடைய பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அதன்படி அவர்கள் மாநில தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த விதிகள் காரணமாக நைனா நாகேந்திரன் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பின்னடைவு இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே தளர்வுடன் கூடிய தேர்தலாக அது நடைபெற்று புதிய மாநில தலைவர்களை தேர்வு செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று மதியம் அந்த பாஜகவின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வருகை தர இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மற்றும் ஒரு முக்கிய நபரான தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தருண் சுக்கும் தமிழகம் வருகின்றார். தருண் சுக் மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கிண்டியில் 3:30 மணிக்கு சந்திக்க இருக்கின்றார்கள். அதன் பிறகு கமலாலயம் செல்லக்கூடிய கிஷன் ரெட்டி மற்றும் தருண் சுக் ஆகியோர் அடுத்த கட்டமாக பாஜகவின் மாநில தலைவர் தேர்வு முறை தொடர்பான பணிகளிலே ஈடுபட இருக்கின்றார்கள். நாளைய தினமே தமிழ்நாட்டின் பாஜகவிற்கு அடுத்த மாநில தலைவர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எனவும் விருப்பமனு அடிப்படையில் தனிநபர் ஒருவரை அவர்களே தேர்வு செய்து பாஜகவின் தேசிய தலைமை வாயிலாக மாநில தலைவராக அறிவிப்பதற்கான நடைமுறைகளை மேற்கொள்வார்கள் என்றும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.